வணக்கம். ராஜராஜன் தர்பாரில் இன்று வரலாற்று துளிகள் 17th டிசம்பர் வரலாற்றில் இதே நாளில் நடந்த நிகழ்ச்சிகளை பற்றி என்னுடைய கருத்துக்கள். முதலில் 1645 முகலாய மன்னர் ஜஹாங்கீருடைய மனைவி நூர்ஜஹான் அந்த பெண்மணி மறைந்த தினம் என்றார். முகலாயர்கள் நம்மளுக்கு ஷாஜகான் அண்ட் மும்தாஜ் அவங்களுடைய காதல் பிரசித்தி பெற்றது, உலக பிரசித்தி பெற்றது. அந்த தாஜ்மஹால் மூலம் அதில் உலகம் தெரிஞ்சுக்கிறது. ஆனால் அதை விட சிறந்த ஒரு காதல் என்று சொன்னால், தனிப்பட்ட ஒரு அந்யோன்யமான காதல் என்று சொல்லும்போது ஜஹாங்கீர் அண்ட் நூர்ஜஹானுடைய காதல். அந்யோன்யமான தம்பதிகள். அதுவும் அந்த நூர்ஜஹான் வெறும் மென்மையான பெண்மணி, கலைநயம் மிக்க பெண்மணி. ஜஹாங்கீரை அலங்கரிப்பதிலிருந்து அவருக்கு வேண்டிய எல்லாவித பணிவிடைகளையும் வெகு அன்பாக செய்தவர். அந்த ஒரு அந்யோன்யமான காதல் அவங்க ரெண்டு பேருக்கும் இருந்தது. ஜஹாங்கீர் இந்த நூர்ஜஹான் மறையும் போது அவருடைய சமாதியும் பக்கத்திலே இருக்கணும், ரெண்டு பக்கத்துல இருக்கணும்னு விரும்பினார். அதன்படி ஜஹாங்கீர் அண்ட் நூர்ஜஹானோட சமாதி பக்கத்துல அமைக்கப்பட்டது. ஆனால் இன்றைக்கு பாகிஸ்தான் அரசு அது நடுவில் ஒரு ரயில்வே ட்ராக் போடப்பட்டதாக தெரிகிறது. அதுக்கு அடுத்தபடியாக 1902 ரேடியோவை கண்டுபிடித்த மார்கோனி முதல்ல ரேடியோ ஸ்டேஷன், ஃபர்ஸ்ட் ரேடியோ ஸ்டேஷன் இன்ஸ்டால் பண்ண டே இன்றைக்கு என்று சொல்லலாம். அதாவது அமெரிக்காவிலிருந்து பிரிட்டனுக்கு டிரான்ஸ் அட்லாண்டிக் சிக்னல்ஸ், அது மோர்ஸ் கோடை பயன்படுத்தி, குறிப்பாக அந்த கப்பல்களுக்கெல்லாம் அந்த சிக்னல் வழங்கக்கூடிய ஒரு கம்யூனிகேஷனை ஃபர்ஸ்ட் கொண்டு கம்யூனிகேஷன் ஹிஸ்டரி, ரேடியோ வேவ்ஸ் மூலம் ஒரு கம்யூனிகேஷன் பிரிட்டன்லேருந்து அமெரிக்காவுக்கு அனுப்புகிற மாதிரி சிக்னல்ஸ், அதை ஒரு கம்யூனிகேஷன்லேயே ஒரு பிரேக் த்ரூ பண்ண தினம் இன்றைக்கு. அதே மாதிரி 1903 பார்த்தோம்னா ரைட் பிரதர்ஸ், ஆலிவர் அண்ட் வில்பர், அந்த சகோதரர்கள் முதலாக ஏரோப்ளைன் என்று இப்போ சொல்லக்கூடிய அந்த ஏர்கிராஃப்டை முதல்ல டிசைன் பண்ணி, அவங்களே சொந்தமாக டிசைன் பண்ணி, அவங்களே பைலட் பண்ணி, பவர்டு அண்ட் பைலட்டட் ஏர்கிராஃப்ட், ஃபர்ஸ்ட் ஏர்கிராஃப்ட். அது நார்த் கரோலினா, அமெரிக்காவில் நார்த் கரோலினா மாவட்டத்தில் கில் டெவில் ஹில் அப்படிங்கிற ஒரு இடம், பயங்கரமான பேர். அந்த இடத்துல தான் அவங்க ஃபர்ஸ்ட் டெஸ்ட் பண்ணுறாங்க. அது 12 செகண்ட் தான் அது பறக்குது. 12 வினாடிகள் 120 அடி, இவ்வளவுதான். அதுதான் முதல் ஃப்ளைட்டு. பின்னாடி இந்த அளவுக்கு இன்றைக்கு ஜெட் வேகம் வரைக்கும் ஸ்பேஸ் மூணுக்கும் மற்ற எல்லா கிரகங்களுக்கும் அனுப்பக்கூடிய அளவுக்கு அந்த ஸ்பேஸ் அது ஸ்பேஸ் டிராவல் அதுக்கப்புறம் வளர்ந்தது. அதே போல் அதுக்கப்புறம் சுதந்திர போராட்டம், நம்ம இந்தியா சுதந்திர போராட்டத்தை பற்றி பார்க்கும்போது 1927 ராஜேந்திரநாத் லஹரி என்பவர், அவன் ஒரு ரெவல்யூஷனரி பீப்புள். அவன் பிரிட்டிஷோட பேசஞ்சர் ட்ரெயினை அட்டாக் பண்ணி அங்கே இருக்கிற அந்த பிரிட்டிஷோட ட்ரெஷரி எல்லாம் லூட் பண்ணி, அதனால அவர் தூக்கில் இடப்பட்ட தினம் இன்றைக்கு. அதே மாதிரி இன்னொரு இன்சிடென்ட் இந்தியன் இண்டிபெண்டன்ஸ் ஒட்டி பார்க்கும்போது 1928 பகத்சிங் அப்புறம் அவருடைய சகாக்களோடு சேர்ந்து ஜான் சவுண்ட்ரஸ் என்ற ஒரு பிரிட்டிஷ் ஆஃபீஸரை போலீஸ் ஆஃபீஸரை ஷூட் பண்ணுறாங்க. ஆக்சுவலாக அந்த சமயத்தில் 1928 வாக்கில் இது நடக்குது. 1928 சைமன் கமிஷன் இந்தியாவுக்கு அதுக்கு அப்போஸ் பண்ணி இந்தியாவுக்கும் ஒரு கிளர்ச்சி. அப்போது லாலா லஜ்பத் ராய் அவரை ஒரு பிரிட்டிஷ் ஆஃபீஸர், அவர் ப்ரொடெஸ்ட் பண்ணும்போது பிரிட்டிஷ் ஆஃபீஸர் ஜேம்ஸ் ஸ்காட் அப்படிங்கிற ஒருத்தர் அவர் அடித்து விடுகிறார். அதனால் அவர் பாதிக்கப்பட்டு சிறையில் அடைக்கப்படுகிறார். ஒரு 2 வாரத்துக்குள்ள அவர் இறக்கிறார். ஸோ இவங்க இந்த ரெவல்யூஷன் அதர் பீப்புளுக்கு இந்த இவர் அடித்ததுனால தான் லாலா லஜ்பத் ராய் இறந்தார் என்று சொல்லி எல்லாத்துக்கும் அவங்க அவர் மேலே பழி வாங்கணும்னு சொல்லிட்டு இந்த ஜேம்ஸ் ஸ்காட்டை கொல்லணுங்கிறது திசையை பிளான் பண்ணுறாங்க. பகத்சிங், சுக்தேவ், ராஜ்குரு, சந்திரசேகர் ஆசாத், இந்த 4 தீவிரவாதிகள் காங்கிரஸ்ல இருக்க தீவிரவாத வகுப்பை சேர்ந்தவர்கள். ஆனால் இவங்க பிளான் பண்ணிட்டு அந்த போலீஸ் ஹெட் குவார்ட்டர்ஸ், லாகூர் போலீஸ் ஹெட் குவார்ட்டர்ஸ்ல வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க, அவரோட கார் வரும்போது ஷூட் பண்ணணும்னு. ஆனால் தப்பா எஸ்பியை ஷூட் பண்றதுக்கு பதில் அசிஸ்டன்ட் எஸ்பி அவர் சவுண்டர்ஸ்ங்கிறவர் ஷூட் பண்ணிடுறாங்க. அதனால பிறகு இந்த 4 பேரும் பின்னாடி தூக்கில் இடப்படுகிறார்கள். இந்த வேர்களுடன் விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ராஜராஜன் வாசன், இந்திய மறுமலர்ச்சி இயக்கம்.